சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு தான் நான் பன் தோசை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 300 கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தாளிச்சி போடுறதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு, உளுந்து 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு, தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் தயிர். இது வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆப்ப சோடா, தேவையான அளவுக்கு உப்பு. மொத்த பொருள் இது தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவை கூட இந்த கடலை மாவு, அரிசி மாவு, தேவையான அளவுக்கு நம்ம தயிர். நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தயிர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பார்த்தீங்கன்னா தயிர் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சிட்டு தாளித்து போடணும் தான். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தோசை மாவு 10க்கு வரணும். ஆனால் நம்ம தயிர் ஊற்றுந்து அந்தளவுக்கு பத்தாது. மாவு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கரைச்சிட்டோம். ரவை, கடலை மாவு, பச்சரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம கடுகு தோற்பலாம் வெங்காயத்தெல்லாம் தாளித்து எடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது தான். அடுப்பை தச்சாச்சு. அது மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். இப்போ இந்த கடுகு தோற்பு கடலை பருப்பு தாச்சிக்கலாம். கடுகு தோற்பு பொரியும் போது நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். தோசை நம்ம வேகும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் வெந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வதக்காச்சு. இப்போ நம்ம மாவில் இதை சேர்த்து வந்துட்டோம். இந்த வதக்கந்த இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் நம்ம வதக்கி தாளிச்சதை நம்ம மாவில் சேர்த்தாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். இந்த பன் தோசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பார்த்தீங்கன்னா 1/2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவில் ஒரு 3 கீத்து எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, 2 பூண்டு பல், ஒரு 5 காஞ்ச மிளகாய். மொத்த பொருள் இது தான். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சா இதுக்கு நல்லா மேட்சாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த பன் தோசைக்கு இதை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அடுப்பை தச்சாச்சு. அது மேலே நம்ம பாத்திரம் வச்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடணும்னு இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சுருந்தா கூட அதையும் போடலாம். வீட்டில் என்ன வெங்காயம் இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த சட்னியாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா போட்டாச்சு. பூண்டு பல்,
இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் வச்சு நம்ம பச்சை மிளகா வச்சு ப்ளைனாக அரைக்கிறத விட இந்த மாடலில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்து சும்மா ஒரு வதக்கி நம்ம ஆற வச்சு சட்னி அரைக்க வேண்டியது தான். இவ்வளோதான். இந்த சட்னி தேவையான அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறணும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம். 10 நிமிஷம் ஆகிடுத்து. ரவை நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு கூடலாம் நல்லா ஊறிடுது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஆப்பசோடா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தோசை கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் ரவையில் நம்ம செய்கிறதால. அதனால் சிட்டிக்க கொஞ்சம் ஆப்பசோடா கலந்துக்கணும்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா தோசை நம்ம ஆப்போசிட் வச்சுருந்தோன்னா அதில் தான் போட்டு எடுக்கணும். இதை என்கிட்ட ஆப்பம் சுடுறது யானை இருக்குது, அதில் நான் போட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அடுப்பில் நான் ஆப்பம் சுடுற வானல் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம இந்த மாவு ஊற்ற வேண்டியது தான். உப்புலாம் சரியாக தான் முதல்ல பதம் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா தோசை நல்லா மொத்தமாக தான் வரணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சுற்றி ஊற்ற வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ நான் மூடி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தோசை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம திரி போட வேண்டியது தான். இப்போ அடுத்த பக்கம் நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி தான் நம்ம ஒன்று போட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைனாக்கா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வேணும்னாக்கா பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் அவசரம்னும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு தான் நம்ம இதை எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா மேலே சேர்ந்துடும், உள்ளே வேகாத இருக்கும். இதே மாதிரி நான் ஒன்று போட்டு எடுத்து காட்டுறேன். நம்ம அனீஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு தான் நான் பன் தோசை செஞ்சு காட்டியிருக்கேன். இது நல்லா சூப்பராக வந்துக்குது. பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சிட்டிக்கு ஆப்ப சோடா போடும்போது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். எந்தெந்த அளவில் நான் செஞ்சேனோ அதே அளவில் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். வீட்டில் வந்து நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 300 கிராம் ரவை போட தேவையில்லை. 150 கிராம் அளவுக்கு போட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். 4 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக நான் போட்ட அளவுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இந்த தோசை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.